இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் இந்த தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். வயது சென்ற காலத்தில் நினைவுகளை இழந்து அநேகரை மறந்து போவதுண்டு. அநேக காரியங்களை நினைவில் வைக்க முடியாமல் மறந்து போவதும் உண்டு. ஏன் சர்க்கரை வியாதி வந்தவர்களுக்கு வயதாகும் காலத்திலே டிமென்ஷியா என்று சொல்லப்படுகிற அதிகமாய் மறந்து போகும் நிலையும் இருப்பதுண்டு. சிலர் தங்கள் தாய் தகப்பனால் மறக்கப்பட்டு போவதுண்டு. பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று நம்மை படைத்த தேவன் சொல்லுகிறார் தெரியுமா? சகோதரர்களால் மறக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் அவர்களை நினைத்து பார்க்கவும் முடியாத பகையால் துரோகத்தால் ஏங்கி தவித்து கொண்டிருக்கும் உங்களுக்கு மூத்த சகோதரனாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நண்பர்கள், உறவுகள் நம்மை மறந்து பிரிந்து போனதுண்டு. உங்களை அதிகமாய் நேசித்து வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாய் இருப்போம் என்று வாக்களித்தவர்களும் உங்களை விட்டு மறந்து போனார்கள். நமக்கு உற்ற நண்பனாய், சிநேகிதனாய், நமக்கு தாயும் தகப்பனுமாய் ஒருவர் உண்டு என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. நம்மை புறக்கணிக்காத, வெறுக்காத, அருவருக்காத தேவன் உங்களை உண்மையாய் நேசித்து ஏற்றுக்கொள்ள உங்கள் நினைவாகவே இருக்கிறார். கலங்க வேண்டாம். நாம் இயேசுவை நேசித்தால் உலகம் நம்மை பகைக்குமாம். அப்படிதான் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை மறவாதவர். மனிதர்கள் மறந்ததை நினைத்து கலங்காதீர்கள். வேதத்தில் தாவீது என்பவனை அவனுடைய பெற்றோர் மறந்து போனார்கள். சவுல் என்ற ராஜா தேவனின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது சவுல் ராஜாவை பதவியிலிருந்து இறக்கிவிட்டு தேவன் தன் இருதயத்துக்கு ஏற்றவனை ராஜாவை அபிஷேகிக்க வேண்டும் என்று எண்ணிய போது தீர்க்கதரிசி சாமுவேலை அழைத்து, பெத்லகேமை சேர்ந்த ஈசாய் என்பவன் வீட்டுக்கு போ, அங்கே நான் காட்டும் ஈசாயின் பிள்ளைகளில் ஒருவரை ராஜாவாக நீ அபிஷேகிக்க வேண்டும் என்று அனுப்பி வைத்தார். இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுக்கு போய் உன்னுடைய மகன்களை ஒவ்வொருவராய் எனக்கு காட்டும் என்று சொன்னார். அப்படியே ஈசாய் தன்னுடைய ஒவ்வொரு மகனையும் கொண்டு வந்து காட்டும்போது தேவன் சாமுவேலிடத்தில் இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை என்று பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்பொழுது சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயை பார்த்து, உங்களுக்கு வேறு பிள்ளைகள் இல்லையா என்று கேட்டார். அப்பொழுதுதான் நினைவுக்கு வந்தவரைப் போல, ஆமாம், எனக்கு இன்னொரு பிள்ளை இருக்கிறான், அவன் ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறானே என்று சொல்லுகிறார். அதாவது இந்த ஈசாய் தகப்பனாகி ஈசாயினுடைய இருதயத்தில் ஆடு மேய்த்து கொண்டிருப்பவன் எங்கே அரசராக போகிறார் என்ற எண்ணத்தில் அவனை பற்றி நினைக்கக்கூட இல்லை. சாமுவேல் உடனே அவனை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி தாவீது வந்ததும் தேவன் இவனைத்தான் ராஜாவாக நீ அபிஷேகிக்க வேண்டும் சாமுவேல் என்று சொல்லுகிறார். குடும்பத்தில் அவனை ஒரு பிள்ளையாகவும் கூட நினைவு கொண்டிராத குடும்பத்தார், ஆனால் ஒதுக்கப்பட்டு மறுக்கப்பட்ட தாவீதுக்குத்தான் அன்றைக்கு தீர்க்கதரிசியோடு அமர்ந்து விருந்துண்ணும் பாக்கியம் கிடைத்தது. அவனுக்காய் அந்த விருந்தும் கொண்டாட்டமும் அமைந்து போனது. ராஜாவாக அபிஷேகத்தையும் அவன் பெற்றுக்கொள்கிறான். குடும்பத்தார் உங்களை மறந்தார்களா? உங்கள் மனைவி, மக்கள், கணவன் மறந்து போனார்களா? இயேசு கிறிஸ்து உங்கள் குடும்ப தலைவராக, மணவாளராக இருக்கிறார். உன்னை அவர் மறக்கவே மாட்டார். மனுஷரால் ஒருவேளை நீங்கள் மறக்கப்பட்டு போகலாம். ஒன்று உங்களுக்கு தெளிவாகட்டும், நீங்கள் தேவனால் விசேஷமாய் கண்டிப்பாய் நினைக்கப்படுவீர்கள். ஆடுகளுக்கு பின்னிருந்த தாவீது, அவனுக்கு இருந்த அந்த அந்தஸ்து ஒருவேளை ஆடுகளுக்கு பின்னாய் ஆடுகளை மேய்த்து கொண்டு அவைகளுக்கு பின்னால் தெரிந்து கொண்டிருந்த தாவீதை போன்ற அந்தஸ்து உங்களுக்கு இருந்தாலும், சமஸ்த இஸ்ரவேலை ஆளும் ராஜாவாக உங்கள் அந்தஸ்தை உயர்த்த தேவன் திட்டமிட்டிருக்கிறார். அதனால்தான்
அநேகரால் நீங்கள் மறக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்தும் நாள் என்று ஒரு நாள் உண்டு, இது உறுதி. யோசேப்பு என்ற பரிசுத்தவானுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இப்படியே பார்க்கலாம். யோசேப்பு சிறையில் தேவையில்லாத குற்றம், அவன் மேல் வீணான பழியை போட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும்போது தன் அறையில் தங்கியிருந்த 2 பேருக்காக, அரண்மனையில் வேலை செய்திருந்த 2 பேர் ஏதோ குற்றத்திற்காக சிறையிலே யோசேப்போடு கூட இருக்கிறார்கள். அதில் அவர்களுக்கு வந்த குழப்பமான கனவுகளின் விளக்கத்தை அவர் சொல்லி, அதில் ஒருவன் தண்டனைக்கு நேராக கடந்து போவான், ஒருவன் மன்னிக்கப்பட்டு அவன் அரண்மனையில் போய் ராஜாவோடு மறுபடியும் பானபாத்திரக்காரனாய் வேலை செய்வான் என்று அழகாய் யோசேப்பு அவர்களுக்கு விளக்கம் கொடுத்தார். அதே போலே நடந்தது. அப்பொழுது அரண்மனை வேலைக்கு மீண்டும் போகும்படியாக பானபாத்திரக்காரன் வெளியேறும்போது யோசேப்பு அவனிடம் சொன்னான், என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து ராஜாவிடம் என்னை பற்றி எடுத்து சொல்லி என்னை விடுதலையாக்கு என்று சொல்லி அனுப்புகிறான். ஆனால் பானபாத்திரக்காரனோ அரண்மனைக்கு போனதும் யோசேப்பை மறந்து போனான். தேவனோ யோசேப்பை மறவாமல் நினைவில் வைத்திருந்தார். சிறையிலிருந்து அவனை தேசத்துக்காக சிங்காசனத்தில் உயர்த்த திட்டமிட்ட தேவன் பார்வோன் ராஜாவுக்கு ஒரு குழப்பமான கனவை கொடுத்து ராஜாவையே கலங்க வைத்து விட்டார் தேவன். இப்பொழுது யோசேப்புக்கு அந்த கனவை, அதன் விளக்கத்தை சொல்லும் சந்தர்ப்பத்தை தேவன் உருவாக்கி கொடுத்து, அதன் மூலம் யோசேப்பு எகிப்து தேசத்துக்கு பிரதமராக உயர்த்தப்பட்டார். உங்களை பற்றி உயர்ந்த தேவ திட்டம் இருக்குமானால் நிச்சயமாய் நீங்கள் எவ்வளவு நன்மை செய்திருந்தாலும், எவ்வளவு அன்பு கொண்டிருந்தாலும் மனிதர்களால் நீங்கள் மறக்கத்தான் செய்யப்படுவீர்கள். தேவஜனமே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று தேவன் உங்களுக்கு உறுதி அளிக்கிறார். கண்களை மூடி செபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்களை மறவாமல் நினைப்பவரே, உங்களுக்கு எங்கள் மனதார நன்றி சொல்லுகிறோம். அன்றைக்கு தாவீதையும் யோசேப்பை மட்டும் மறவாமல் இருந்த தேவன் அல்ல, இன்றும் எங்களையும் நீ மறவாமல் நீங்கள் உங்கள் இருதயத்தின் நினைவுகளில் எங்களை வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. எப்ராஹிமே, உன்னை எப்படி மறப்பேன் என்று ஏங்கும் ஒரு தகப்பனின் குரலைப் போல நாங்கள் கேட்கிறோம். இனி நாங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை கர்த்தாவே. தேவனே, நீர் எங்களை ஏற்ற வேளையில் உங்களுடைய திட்டத்தில் எங்களை மறவாமல் உயர்த்தும் வரையில் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வல்லமையுள்ள கரங்களுக்குள் அடங்கியிருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. நாங்கள் சோர்ந்து போய் தான் இருந்தோம். ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்டு மறுபடியும் எங்கள் தகப்பன், எங்கள் சகோதரன், என் மணவாளன் எங்களை மறப்பதில்லை. அவர் திட்டத்தில் எங்களை உயர்த்தும் நாள் ஒன்று உண்டு, அதற்காக காத்திருப்போம் என்று ஒரு தைரியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த செய்தியை கேட்ட உங்களுக்கு, உங்கள் இருதயத்தில் உங்களுக்கு ஒரு தனிமை நினைவு வராதபடி, எல்லாராலும் மறக்கப்பட்டு இருக்கிறோமே என்ற ஒரு சோர்வு உங்களுக்குள்ளே இல்லாதபடி, உங்களை மறவாத தேவன் ஒருவர் உண்டு என்று எப்படி உங்களுக்குள்ளாக ஒரு தைரியமும் ஒரு சந்தோஷமும் வந்ததோ, இதே போல் இந்த செய்தியை பலர் கேட்டு அப்படிப்பட்ட ஒரு உணர்வை அவர்களும் பெற்றுக்கொள்ள இந்த செய்தியை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.